பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் முதல் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு ஏசாயா புஸ்தகத்தின் அறிமுகம். இப்போ நம்ம தீர்க்க தரிசன புஸ்தகங்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். கடந்த நாட்களில் இந்த பாடல் புஸ்தகங்களை நாம் தியானித்தோம். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இது எல்லாமே பாடலாக பாடப்பட்டது. அதனால் அதை பாடல் புஸ்தகங்கள் என்று நாம் சொல்லுகிறோம், அல்லது கவிதை புஸ்தகங்கள் அல்லது பொயட்ரி என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் தீர்க்க தரிசன புஸ்தகங்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். தீர்க்க தரிசனம் என்று சொல்லும்போது ஜனங்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஆண்டவர் அவருடைய செய்திகளை ஆண்டவருடைய ஊழியர்கள் மூலமாக கொடுக்கிறார். அந்த ஊழியர்களை தான் தீர்க்க தரிசி என்று நாம் சொல்லுகிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டு நாட்களில் பார்க்கும்போது அவர்களுக்கு இப்படி ஒரு வேதம் கிடையாது. ஆண்டவர் மனிதனோடு பேச வேண்டும் என்றால் ஆண்டவர் வேறு முறைகளை அவர் பயன்படுத்தினார். சொப்பனங்களை கொடுத்தார், தரிசனங்களை கொடுத்தார். தீர்க்க தரிசிகளோடு பேசி அதை ஜனங்களுக்கு சொல்லுவதற்கு ஆண்டவர் சொன்னார். இந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட முறைகளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இன்றைக்கும் ஆண்டவர் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக பேசுகிறார், சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். ஆனாலும் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் பிரதானமாக பேசக்கூடிய விதம் என்னதென்றால் ஆண்டவருடைய வார்த்தை. இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் படிக்கிறபடியால் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நான் வாசிப்பதற்கு முன்பதாக இந்த புஸ்தகத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த புஸ்தகம் எப்படி எழுதப்பட்டது, அல்லது இந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய செய்தி எப்படி ஏசாயா தீர்க்க தரிசிக்கு கொடுக்கப்பட்டது என்று நான் பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். அப்போ இந்த 4 ராஜாக்களுடைய நாட்களில் ஆண்டவர் ஏசாயா தீர்க்க தரிசிக்கு கொடுத்த செய்தி தான் இந்த புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் இதில் இருக்கக்கூடிய செய்தி எல்லாமே ஒரே நேரத்தில் ஆண்டவர் ஏசாயாவுடைய கரத்தில் கொடுக்கவில்லை. சுமார் 40லிருந்து 50 ஆண்டு காலகட்டங்களில் வித்தியாசமான நேரங்களில் சின்ன சின்னதாக இந்த செய்திகளை ஆண்டவர் கொடுத்து வந்தார். அதனால் இந்த புஸ்தகத்தை நாம் படிக்கும்போது அது ஒரு ஆர்டராக இருக்காது, ஒரு நேராக போகிறது மாதிரி இருக்காது. ஏன்னா ஆண்டவர் பல சூழ்நிலைகளில் ஆங்காங்கே கொடுத்த செய்திகளை தீர்க்கதரிசி நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் ஒரு ஆர்டர் மாதிரி, கதை மாதிரி நமக்கு இருக்காது. ஆனால் நம்ம ஆதியாகமம், யாத்திராகமம் இதெல்லாம் படிக்கும்போது ஒரு ஆர்டராக இருக்கும். முதல்ல இது நடந்துச்சு, அதுக்கப்புறம் இது நடந்துச்சு, இது நடந்துச்சு, அந்த மாதிரி வரும். ஆனால் இந்த புஸ்தகம் அந்த மாதிரி இருக்காது. நம்ம படிக்கும்போது இன்னும் நம்ம ஆழமாக இந்த காரியங்களை விளங்கி கொண்டால்தான் நமக்கு தெரியும் ஏன் இந்த காரியம் இந்த இடத்துல சொல்லப்பட்டது என்று. நல்ல பலவிதமான அநேக நாட்களாக அவர் பெற்ற தரிசனங்களை இந்த ஒரே புஸ்தகத்தில் ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். இப்போ முதல் 4 அதிகாரங்கள் எந்தெந்த ராஜாக்கள் வாழ்ந்த நாட்களில் சொல்லப்பட்ட செய்தி என்று நாம் பார்க்கும்போது முதல் அதிகாரம் உசியா ராஜாவினுடைய கடைசி நாட்களில் ஆண்டவர் இந்த செய்தியை கொடுத்தார். 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், இந்த 3ம் ஆகாஸ் ராஜாவினுடைய நாட்களில் ஆண்டவர் இந்த செய்தியை கொடுத்தார். அப்போ ஒவ்வொரு அதிகாரம் நம்ம படிக்கும்போது இது எந்த ராஜா அரசாண்ட நேரத்தில் இந்த செய்தி கொடுக்கப்பட்டது என்பது நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ராஜா நாட்களில் யூதா தேசத்தில் என்ன நடந்துச்சு, இஸ்ரவேல் தேசத்தில் என்ன நடந்துச்சு, அந்த பின்னணியில் நாம் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படிக்கும்போது தான் நாம் சரியாக விளங்கி கொள்ளுவோம். அல்லது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை நம்ம அந்த சூழ்நிலை தெரியாமல் நம்ம வியாக்கியம் செய்யும்போது நாம் சரியாக என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம இந்த வேதத்தை முறைப்படி படித்து கொண்டு வருகிறபடியால் ராஜாக்களை குறித்து நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அதனால் இப்போ தீர்க்க தரிசன புஸ்தகம் படிக்கும்போது அந்த காரியங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்து நம்ம என்ன பண்ண வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும். அதனால தான் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் படிக்கும்போது நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ண முடியாது, படிக்கும்போது அந்த செய்தி நமக்கு கிடைக்காது. இன்றைக்கி ஏன் நிறைய பேர் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படிக்க மாட்டேங்கிறாங்கன்னா
அது வேகமாக அப்படி மேலோட்டமாக படிக்கும்போது நமக்கு செய்திகள் கிடைக்காது. ஒரு சில வாக்குத்தத்தங்களை ஆங்காங்கே இருந்து நம்ம பொறுக்கிக் கொள்ளலாம். ஆனால் உண்மையான செய்தி என்ன, அந்த வெளிப்பாடுகளுக்குள்ளால நம்மால் என்ன பண்ண முடியாது, நம்மால் போக முடியாது. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசனுடைய ஊழியம் உசியா ராஜாவினுடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு பின்னணி இருந்தது என்றால், அசீரியா தேசம் மிகவும் பலம் கொண்டு யூதா தேசத்தை அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர்கள் அச்சுறுத்தி பயமுறுத்தி வந்தார்கள். அப்போ யூதா தேசத்தை ஆண்ட ராஜாக்களுக்கு அசீரியர்கள் நம்மை பிடித்து விடுவார்களோ என்று சொல்லக்கூடிய பயம் அவர்களுக்கு இருந்து கொண்டு இருந்தது. அப்போ பொலிட்டிக்கலி ஒரு தேசமாக யூதா தேசம் ஒரு ஸ்டேபிளாக நிலையாக இந்த நாட்களில் காணப்படவில்லை. தாவீது நாட்களில், சாலமோனுடைய நாட்களில் இருந்தது மாதிரி நிலையாக காணப்படவில்லை, பலவீனமாக காணப்பட்டது. இது இதோடைய பின்னணி. இந்த பின்னணி நமக்கு தெரியும் போது தான் வசனம் எதனால எதற்காக சொல்லப்பட்டுள்ளது என்று நம்ம விளங்கி கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய விதத்தில் பார்க்கும்போதும் ஜனங்கள் பின்மாற்றத்திற்குள்ளாக இருந்தார்கள், விக்கிரக ஆராதனை செய்து வந்தார்கள். அது மாத்திரமல்ல, மற்ற தேசத்தை அவர்கள் நம்பி வாழ்ந்தார்கள். இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவர்கிட்ட உதவி கேட்காம மற்ற தேசத்தார்கிட்ட போய் நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணுங்க என்று சொல்லி அவர்களை சார்ந்து வாழ்ந்தார்கள். அது மாத்திரம் கிடையாது, சமுதாயத்தை சுற்றி பார்க்கும்போது அநீதி பெருகி இருந்த நாட்களாக காணப்பட்டது. இப்படி தான் பொலிட்டிக்கலி தேசமாக, ஆவிக்குரிய விதத்தில், சமுதாய விதத்தில் இந்த ராஜாக்களுடைய நாட்களில் காணப்பட்டது. அந்த நாட்களில் தான் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இந்த செய்தியை கொடுக்கிறார். ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். இந்த சூழலில் ஆவிக்குரிய வாழ்க்கை உடைக்கப்பட்டதாக காணப்பட்டது. இன்னொரு விதத்தில் சொன்னால், அவர்களுடைய கூடுகைகள் அர்த்தமற்றதாக காணப்பட்டது. அவங்க கூடி வர்றாங்க ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆனால் அது அர்த்தமில்லாததாக காணப்பட்டது. அந்த கூடுகைகளில் ஆண்டவர் மகிழ்ச்சி அடையவில்லை. 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடே ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்கவே மாட்டேன். இப்போ ஆண்டவர் தான் அவங்கள கூடி வர சொன்னது, ஆனால் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உடைக்கப்பட்டிருக்கிறது. சமுதாயத்தில் அநீதி பெருகி வருகிறது. அவங்க மற்றவர்களை சார்ந்து வாழ்கிறாங்க, ஆண்டவரை சார்ந்து வாழாமல். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என் நாமத்து நிமித்தம் என்ன பண்ண வேண்டாம், கூடி வராதுங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் கூடி வந்தீங்கன்னா அல்லது காணிக்கைகளை கொண்டு வந்தீங்கன்னா, அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, மாத பிறப்பாக இருக்கலாம் அல்லது வார கூடுகைகளாக இருக்கலாம், எந்த மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், தயவு செய்து கூடி வராதுங்க அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், சோர்ந்து போயிட்டேன், என்னால் சகிக்க முடியல, நீங்கள் தயவு செய்து கூடி வராதுங்க அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இளைத்து போயிட்டேன், சோர்ந்து போயிட்டேன் உங்கள் கூடுகைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். 15ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன், நீங்கள் ஜெபிக்கவே வேண்டாம். உங்கள் வாழ்க்கையினுடைய பின்னணிகளை, அடிப்படை காரியங்களை நீங்கள் சரி பண்ணாமல் நீங்கள் ஜெபிக்கவே வேண்டாம், ஜெபிக்காதுங்க தயவு செய்து அப்படி ஆண்டவர் சொல்லுகிறது மாதிரி இருக்கிறது. 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கூடி வரணும்னா ஒன்று செய்யுங்க, உங்களுடைய கைகளை நீங்கள் சுத்திகரிங்க, உங்கள் பொல்லாப்பை விட்டு நீங்கள் விலகுங்க, அதுக்கு பிறகு வேணா கூடி வருகிறதை குறித்து நாம் பார்க்கலாம். ஆண்டவர் முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? 17ஆம் வசனத்தில் நன்மை செய்ய படியுங்கள். திரும்பமாக சொல்கிறேன், ஆண்டவர் இந்த அதிகாரத்தை தியானிக்கும் போது இந்த வார்த்தை தான் என்னுடைய ஆவியில் ஆண்டவர் கொடுத்தார். நன்மை செய்ய படியுங்கள். லேர்ன் டு டூ குட். நன்மை செய்ய படிக்காமல் அல்லது நம்முடைய விசுவாசத்தை வாழ்க்கை முறையில் செயல்படுத்தாமல் நம்ம கூடி வர்றதில் ஆண்டவருடைய பார்வையில் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கிறது. இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழக்கூடிய நமக்கு இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் எவ்வளோ ஒரு சம்மந்தப்படுகிறது என்று பார்த்தீங்களா? இந்த நாட்களில் கூட நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யாமல், அது சமுதாயத்தில் நீதி செய்யாமல், நன்மை செய்யாமல் நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணலாம், அதிக நாட்கள் கூடி வரலாம், நம்ம 1ஆம் தேதியெல்லாம் கூடி வரலாம், ஆன்லைனில் நம்ம நிறைய செய்திகளை கேட்கலாம், இன்டர்நெட்டில் நம்ம நிறைய செய்திகளை நம்ம கேட்கலாம், கூடி வரலாம், வாரத்தில் 2-3 நாள் நம்ம கூடி வரலாம். நான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அடிப்படை காரியங்களை சரி பண்ணாமல் தயவுசெய்து கூடி வராதுங்க. இன்னொரு விதத்தில் சொன்னால், ஆன்கோயிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் த ஹார்ட், தொடர்ந்து உங்களுடைய இருதயத்தில் ஒரு மறுரூபம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால்
நீங்கள் கூடி வர்றதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நம்ம கூடி வர்றோன்னு இந்த ரெண்டு காரியம் கண்டிப்பாக இருக்கணும். சமுதாயத்தில் நம்ம நன்மை செய்ய வேண்டும், அப்படி என்றால் நம்முடைய விசுவாசத்தை நாம் வாழ வேண்டும், சமுதாயத்தில் வாழ வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய இருதயம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். நிறைய நேரத்தில் அநேகர் சாட்சி சொல்லும்போது சொல்லுவாங்க, 20 வருஷத்துக்கு முன்னால் இப்படி ஒரு காரியம் நடந்தது, நான் மாறினேன் அப்படின்ட்டு. நான் ஆண்டவர் கேட்கிறார், நேற்றுக்கு என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன நடந்துச்சு? வாரம் வாரம் கூடி வர்றீங்களே, தினமும் நீங்கள் வேதத்தை படிக்கிறீங்களே, ஆன்லைனில் அத்தனை செய்தி நீங்கள் கேட்குறீங்களே, மாத பிறப்பு வந்தால் கூடி வர்றீங்களே, நேற்றைக்கு என்ன மாற்றம் நடந்தது? போன வாரத்தில் என்ன மாற்றம் நடந்தது? போன மாதத்தில் என்ன மாற்றங்கள் நடந்தது? இந்த காரியங்களை ஆண்டவர் நம்மோடு நேருக்கு நேர் அவர் பேசுகிறார். ஆண்டவரை நம்ம யாராலும் என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. நம்மை தான் நம்ம ஏமாற்ற முடியும். ஸோ நம்முடைய விசுவாச வாழ்க்கை நமக்கே ஒரு ஏமாற்றுதலை கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் மூலமாக ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பின் செய்தியை நமக்கு கொடுக்கிறார். இதை நம்ம திறந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையை சரி செய்வோம், நன்மை செய்ய படிப்போம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாங்கள் வாசிக்க துவங்கி இருக்கிறோம், இந்த வருஷத்தில் தியானிக்க துவங்கி இருக்கிறோம் தகப்பனே. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் மூலமாக ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடிப்படை காரியங்களை நாங்கள் சரி செய்ய ஆண்டவர் கிருபை தாருங்க. நன்மை செய்ய நாங்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தாருங்க. எங்களுடைய கூடுகைகள் எல்லாம் அர்த்தமுள்ள கூடுகைகளாக இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களை நாங்களே ஆன்மீகம் என்ற பெயரில் ஏமாற்றி கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். நல்ல உணர்வை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். உணர்வுள்ள இருதயத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படியாக ஆண்டவர் விரும்பக்கூடிய விதத்தில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்த ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.